Hi children, welcome back to our class. This is 7th standard maths term 3 lesson 3 algebra. So last class la நம்ம identities 4 identities யூஸ் பண்ணி எப்படி sums போடுறது அப்படின்றத பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸில் சால்விங் லீனியர் ஈக்குவேஷன். ஸோ ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, இதுதான் லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி நம்ம அதை சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3.10 சால்வ் 2x plus 4 is less than 18 where x is a natural number. ஸோ இங்கே xன்றது natural number அப்படின்னு கொடுத்துட்டாங்க இல்லைங்களா. ஸோ இந்த லெஸ் தென் கிரேட்டர் தென் அப்படின்றது நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ லெஸ் தென் LESSTHAN. ஸோ லெஸ் தெனில் ஃபஸ்ட் லெட்டர் எப்படி இருக்குது, எல் ஷேப்பில். லெஸ் தென்னோடைய ஃபஸ்ட் லெட்டர் எல். ஸோ எல் ஷேப்பில் கொடுத்தா அது லெஸ் தென். another one is greater than. ஸோ இது greater than. லெஸ் தென்னோடைய ஃபஸ்ட் லெட்டர் எல். ஸோ எல் ஷேப்பில் இருக்கிறது லெஸ் தென். ஓகேங்களா. ஸோ another one என்னன்னு சொல்லுவோம், greater than சொல்லுவோம். ஸோ இது நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் அந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. லெஸ் தெனில் ஃபஸ்ட் லெட்டர் எல். ஸோ எல் ஷேப்பில் இருந்தால் அது லெஸ் தென், another one greater than. ஸோ இங்கே என்ன ஷேப் கொடுத்துருக்காங்க? எஸ், வெரி குட் சில்ட்ரன்ஸ். திஸ் இஸ் less than. So 2x plus 4 less than 18 where x is a natural number. So இதை தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட் given என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து ரைட் பண்ண போகிறோம். 2x plus 4 is less than 18. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் சிங்கிள் நம்பர் இருந்துச்சுன்னா அது ஆப்போசிட்டில் கொண்டு போடும். ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்றதான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ 2x அப்படியே வச்சுக்கோங்க, லெஸ் தேன் 18. இந்த +4 ஆப்போசிட்டில் வந்தால் -4. ஸோ ப்ளஸில் இருக்கிறது ஆப்போசிட்டில் வந்தால் மைனஸில் இருக்கிறது ஆப்போசிட்டில் வந்தால் ப்ளஸ், மல்டிப்ளையில் இருக்கிறது ஆப்போசிட்டில் வந்தால் டிவைடில் இருக்கிறது ஆப்போசிட்டில் வந்தால் மல்டிப்ளை. ஓகேங்களா. ஸோ 18 - 4, 2x is less than 18லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணால் 14. எக்ஸ் இப்போ வந்து இது ரெண்டும் மல்டிப்ளையில் இருக்குது. 2x அப்படின்றது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ எக்ஸோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 14. 2x அப்படின்றது மல்டிப்ளையில் இருக்குது. ஸோ இது 2 ஆப்போசிட்டில் வந்தால் டிவைடில் வரும், டிவைடட் பை 2. ஸோ 1 2s are 2, 7 2s are 14. ஸோ எக்ஸ் இஸ் லெஸ் தென் 7. எக்ஸ் இஸ் லெஸ் தென் 7. ஸோ we take the values 1 2 3 4 5 6. ஸோ லெஸ் தென் 7 அப்படின்னா 7ஐ விட கம்மியாக இருக்கிறது. சப்போஸ் இந்த இடத்துல கீழே ஒரு கோடு போட்டிருந்தாங்க அப்படின்னா அது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா அதில் 7ம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இது வந்து 7ஐ விட பிலோவாக இருக்கிறது. ஓகேங்களா. ஸோ we take the values. So we take TAKE. We take the values of x is 1 2 3 4 5 and 6. So the solutions are 1 2 3 4 5 and 6. That's all childrens. ஸோ கொடுத்துருக்க நம்பர் சிங்கிள் நம்பர் இருக்கிறத ஃபஸ்ட்டு ஆப்போசிட்டில் கொண்டுருவாங்க. இங்கே +4 அப்படின்னு இருக்குது. ஸோ ஆப்போசிட்டில் கொண்டு வந்தால் -4. அடுத்த ஸ்டெப்பு 18லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணி போடுங்க. ஸோ பேலன்ஸ் என்ன நம்பர் இருக்கும், ஆக்சுவலாக நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோமோ அந்த வேரியபிளை மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் ரைட் சைடில் கொண்டு போகிறோம். ஸோ அப்படி ரைட் சைடில் கொண்டு போகும்போது ப்ளஸில் இருந்தால் மைனஸில் போகும், மைனஸில் இருந்துன்னா ப்ளஸில் போகும். ஸோ டிவைடில் இருந்தால் மல்டிப்ளையில் இருந்தால் டிவைட். அவ்வளோதான். நம்ம எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோமோ அது மட்டும் தான் நம்ம ரைட் சைடில் வச்சுருக்கோம். பேலன்ஸ் எல்லா நம்பரையும் அந்த நம்பர் மட்டும் தான் லெஃப்ட் சைடில் வச்சுருப்போம். பேலன்ஸ் எல்லா நம்பரையும் ரைட் சைடில் கொண்டு போய் சால்வ் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் சேம் உங்களுக்கு இது நல்லாவே ஈஸியாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். லிசன் சில்ட்ரன்ஸ். எக்ஸாம்பிள் 3.11 சால்வ் 5 - 7x is, which symbol is this? Yes, greater than or equal to. சப்போஸ் இது greater than ஆகவும் இருக்கலாம், இல்லை ஈக்குவலாகவும் இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ greater than or equal to 33 where x is an integer. ஸோ எக்ஸ்ன்றது இன்டீஜர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. which means பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம், ஜீரோவாகவும் இருக்கலாம். சொல்யூஷன். So write that given question. 5 - 7x is greater than or equal to 33.
ஸோ ஃபஸ்ட்டு 5 ஆப்போசிட்டில் கொண்டு போகலாம் ஓகேங்களா. ஸோ இங்கே +5 இருக்குது, ஆப்போசிட்டில் போனால் -5 -7x. ஸோ 7xக்கு முன்னாடி மைனஸ் இருக்குது, ஸோ அது அப்படியே தான் இருக்கும். இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 33. இங்கே +5 ஆப்போசிட்டில் போனால் -5. ஸோ -7x இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 33ல் 5 சப்ராக்ட் பண்ணால் 28. ஸோ நம்ம எக்ஸோட வேல்யூஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு இங்கே பார்த்தோம் அப்படின்னா -7ல் இருக்குது இல்லைங்களா. ஸோ -7 ஆப்போசிட்டில் போனால் +7. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா -7 அண்ட் தென் எக்ஸ் இது ரெண்டும் ப்ராடக்டில் இருக்குது இல்லைங்களா. ஸோ ஆப்போசிட்டில் போகும்போது டிவைடில் வரும். ஸோ 28 டிவைடட் பை 7க்கு முன்னாடி மைனஸ் ஆப்ரேஷன் இருக்குது, ஸோ மைனஸ். ஸோ இந்த ரெண்டு நம்பரும் என்ன ஆப்ரேஷனில் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ -7x அப்படின்றது 7ம் எக்ஸும் மல்டிப்ளையில் இருக்குது. ஸோ மல்டிப்ளையில் இருக்கும்போது ஆப்போசிட்டில் வந்தால் டிவைட். ஸோ எக்ஸ் இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 1 7s are 7, 4 7s are 28. So this -4. So x is greater than or equal to -4. So இங்கே வேல்யூஸ் என்னென்ன இருக்கும், greater than or equal to அப்படின்னா -4 எபோவாக இருக்கும். அதில் -4 இன்க்ளூட் ஆகும், ஆனால் -4 விட எபோவாக இருக்கும். which means sorry children, greater than or equal to na below. So -4 விட below-ஆ இருக்கும், which means -4 -5 -6 up to etc. So we take the values of x is -4 -5 -6 up to etc. That's all children. Do you understand? ஸோ நம்ம என்ன வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோமோ அதை லெஃப்ட் சைடில் வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் ரைட் சைடில் கொண்டு போய் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஸோ எக்ஸ் இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு -4 அப்படின்னு இருக்குது. ஸோ -4ஆகவும் இருக்கலாம், இல்லை -4 விட சின்ன நம்பர்ஸாகவும் இருக்கலாம். ஸோ அது நம்ம எது வரைக்கும் அப்படின்றது தெரியாது. ஸோ அப் டு எக்ஸெட்ரா. ஓகேங்களா. ஓகே சில்ட்ரன்ஸ், நெக்ஸ்ட் ஒன் சம். simplify 5x minus 3y whole square minus 5x plus 3y whole square. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், சிம்ப்ளிஃபை பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது, இங்கே a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ ரெண்டு ஃபார்முலாலும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. சொல்யூஷன். So first என்ன formula apply பண்ண போகிறோம், a minus b whole square. What is the formula? a square minus 2ab plus b square. So இங்கே என்ன formula apply பண்ண போகிறோம், a plus b whole square. So formula is a square plus 2ab plus b square. So apply பண்ணலாம் இல்லைங்களா. So value of a is 5x, value of b is 3y. Value of a is 5x, comma value of b is 3y. So formula direct apply பண்ணிடலாம் இல்லைங்களா. 5x minus 3y whole square minus 5x plus 3y whole square. So this is given question. So question தான் எடுத்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ தான் ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். இஸ் ஈக்குவல் டு, ஸோ பார்த்தோம் அப்படின்னா இது a minus b whole square ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ a square minus 2ab plus b square. ஸோ a square value of a is 5x. So 5x whole square. This minus this 2. Value of a is 5x into value of b is 3y plus b square. Value of b is 3y. So 3y whole square. So இப்போ a minus b whole square formula நம்ம brief எழுதிட்டோம். This minus அடுத்தது a plus b whole square ஃபார்மேட்டுக்கு எழுத போகிறோம். ஸோ a square is 5x whole square, this plus this 2 into value of a is 5x into value of b is 3y, this plus b square which means 3y whole square. ஸோ இந்த ஸ்டெப் எல்லாருக்கும் புரியுதா சில்ட்ரன்ஸ். ஸோ கிவன் வந்து a minus b whole square ஃபார்மேட்டில் இருக்குது, அனதர் ஒன் வந்து a plus b whole square ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ a minus b whole square ஃபார்மேட்டில் a 5x minus 3y whole square நம்ம ப்ரீஃபாக எழுதியிருக்கோம், இந்த மைனஸ் அப்படியே போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் a plus b whole square ஃபார்மேட்டில் அதை ப்ரீஃபாக எழுதியிருக்கோம் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஓகேங்களா.
So 5x whole square means 5x into 5x, which means 5 5s are 25x square. This minus, so இதில் உள்ள numbers எல்லாமே நம்ம ப்ராடக்ட் பண்ணலாம். 2 5s are 10, 10 3s are 30. So variables x and y. Plus 3y whole square means 3y into 3y. So 3 3s are 9, 9y square. புரியுதுங்களா? ஸோ ஸ்கொயர் போட்டிருக்கோம் அப்படின்னா 2 times ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஸோ 5x ஹோல் ஸ்கொயர் விச் மீன்ஸ் 5x into 5x, தட் இஸ் 5 5s are 25, x into x is x square மைனஸ் இதில் உள்ள வேரியபிள்ஸ் எல்லாத்தையுமே ப்ராடக்ட் பண்ணிவிட்டு கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையுமே நம்ம ப்ராடக்ட் பண்ணிவிட்டு வேரியபிள்ஸ் என்ன இருக்கோ அதை அடுத்து ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஸோ 2 5s are 10, 10 3s are 30, x into y is xy. Plus 3y whole square means 3y into 3y, 3 3s are 9, y into y is y square. This minus operation, this minus, next same thing, 5x whole square. So 5x whole square means 5x into 5x, 5 5s are 25, x into x is x square plus coefficient எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 5s are 10, 10 3s are 30, 30, x into y is xy plus same thing 3y whole square which means 3y into 3y. So 3 3s are 9, y square. That's all. So இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மைனஸை உள்ள ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஸோ 25x square மைனஸ் 30, இது அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டு இந்த மைனஸை மட்டும் உள்ள ப்ராடக்ட் பண்ண போகிறோம். 35x square minus 30xy plus 9y square. இந்த மைனஸ் உள்ள ப்ராடக்ட் பண்ணலாம். ஸோ 25x ஸ்கொயர்ன்றது ப்ளஸில் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இஸ் மைனஸ் 25x ஸ்கொயர். ஸோ இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இஸ் மைனஸ் 30xy. ஸோ இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இஸ் மைனஸ் 9y ஸ்கொயர். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ப்ளஸ் 25x ஸ்கொயர் இருக்குது, இங்கே மைனஸ் 25x ஸ்கொயர் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே 9 ப்ளஸ் 9y ஸ்கொயர் இருக்குது, இங்கே மைனஸ் 9y ஸ்கொயர் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது? மைனஸ் 30xy மைனஸ் 30xy இருக்குது இல்லைங்களா? ஸோ மைனஸும் மைனஸ் சேம் சிம்பிளாக இருந்துச்சுன்னா சிம்பிளை போட்டுட்டு ஆட் பண்ணி ரைட் பண்ண போகிறோம் இல்லைங்களா? ஸோ 30 + 30 is 60xy. That's all childrens. Do you understand? So கொடுத்துருக்கதை ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஃபார்முலா அப்ளை பண்ணி அப்படியே ப்ரீஃப் பண்ணி போட போகிறோம். ஓகேங்களா? Do you understand childrens? Next one same. Simplify a plus b whole square minus a minus b whole square. So solution find out பண்ணலாமா? ஸோ ஃபார்முலா இது a plus b whole square ஃபார்முலா, இது a minus b whole square ஃபார்முலா. ஸோ எல்லாருக்கும் தெரியும். ஸோ a plus b whole square is a square plus 2ab plus b square. So a minus b whole square formula is a square minus 2ab plus b square. So அப்படியே formula apply பண்ண போகிறோம். So given question is a plus b whole square minus a minus b whole square is equal to a plus b whole square minus a minus b whole square. So a plus b whole square is a square plus 2ab plus b square. This minus a minus b whole square is a square minus 2ab plus b square. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மைனஸை உள்ள ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் சைடில் உள்ளது அப்படி தான் எடுத்து ரைட் பண்ண போகிறோம். a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ இந்த மைனஸ் உள்ள ப்ராடக்ட் பண்ணோம்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இஸ் மைனஸ் a ஸ்கொயர், மைனஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ப்ளஸ் 2ab, minus into plus is minus b square. So same a square plus a square minus a square will be cancelled, plus b square minus b square will be 0. Cancel ஆகிடும். ஸோ again balance இருக்கிறது 2ab plus 2ab. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா 2 plus 2 is 4, 4ab. ஸோ a plus b whole square minus a minus b whole square is equal to 4ab. That's all children. Do you understand? ஸோ அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா தான். ஸோ நீங்கள் ஃபார்முலாவை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா சில்ட்ரன்ஸ்? ஸோ எனிபடி ஹேவ் டவுட் ஆஸ்க் மீ.
ஸோ ஃபார்முலா மட்டும்தான் இதில் நீங்கள் படிக்க வேண்டியதான். ஜஸ்ட்டு 4 ஃபார்முலாஸ் தான் இருக்குது. அந்த 4 ஃபார்முலாஸ் படிச்சிட்டிங்க அப்படின்னா கொடுத்துருக்க கொஷின் எந்த ஃபார்முலா மெத்தடில் இருக்குது, என்ன ஃபார்முலா மாடலில் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டிங்க அப்படின்னாலே ஆன்சர் ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதில் பேசிக் உங்களுக்கு என்ன தெரியும்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். ஸோ அந்த ஃபார்மேட் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் ஸ்டார்டிங். ஸோ அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மைனஸாக இருக்கட்டும் இல்லை இந்த பிளேஸில் ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், ஸோ உள்ள ப்ராடக்ட் பண்ணும்போது கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ சேம் திங் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுற ஸ்டெப்பு கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி இந்த மைனஸாக இருக்கட்டும் இல்லை ப்ளஸ்ஸாக இருக்கட்டும் அதை உள்ள ப்ராடக்ட் பண்ணும்போது அந்த ஸ்டெப்பு கரெக்டாக இருக்கணும். ஸோ அந்த 2 ஸ்டெப்பும் கரெக்டாக போட்டு கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் கண்டிப்பாக கரெக்டாக வரும். ஓகேங்களா சில்ட்ரன்? ஸோ எனிபடி ஹேவ் டவுட் ஆஸ்க் மீ. தேங்க்யூ சில்ட்ரன்ஸ். டேக் கேர். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.